எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு. செங்கோட்டையனை இயக்குவது யார் தெரியுமா? அதிமுகவில் இருந்து விலகி போனவங்களை மறுபடியும் கட்சியில சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் தமிழகத்துல ஆட்சி அமைக்க முடியும்னு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வச்சிருக்காரு. மேலும் ஒருவேளை அவர் இதை ஏத்துக்கலனா ஒத்த கருத்துடையவர்களை இணைத்து முடிவெடுப்போம்னு எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. அதிமுக தன்னோட கூட்டணியில பாஜகவை சேர்த்துக்கிட்டதால சொந்த கட்சியை சேர்ந்த பலர் அதிருப்தியில் இருக்கிறதும் புகஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் எப்போது அழைப்பு வரும்னு பன்னீர்செல்வமும் சசிகலாவும் டிடிவி தினகரனும் வழிமேல் விழி வச்சு காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மேலும் தங்களோட ஆதரவாளர்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டணும்னு ஒவ்வொரு முறையும் சசிகலா எடுத்த முயற்சி எதுவுமே கை கொடுக்கல. ஒரு பக்கம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் மதில் மேல் பூனையா மாறி தீர்க்கமான முடிவெடுக்காம இருக்காங்க. இப்படி பல நெருக்கடிகள்ல சிக்கியிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கும் இது பெரும் பின்னடைவை கொடுத்திருக்கு. மேலும் அதிமுக மூத்த தலைவர்கள் செங்கோட்டையனோட முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா ஒரு டாக்கும் போகுது. அவரோட அதிரடி முடிவுக்கு பின்னணியில பாஜக இருக்கிறதா ஒரு டாக் போன நிலையில தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அதை முற்றிலுமா மறுத்து பேசினது குறிப்பிடத்தக்கது.